என்ன மன்னிச்சிருங்க வெற்றி. நீங்க எவ்வளவு நல்லவர்னு எனக்கு தெரியும். உங்களை மறக்கணும், நீங்க சொல்லாததெல்லாம் சொன்னீங்கன்னு எங்க அம்மா கிட்ட போய் சொன்னேன். இப்ப இது கஷ்டமா இருந்தாலும் பின்னாடி நீங்க நல்லா இருக்கணும். லவ் பண்ண 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் லவ்ல ஜெயிச்சதா அர்த்தம் இல்ல. தான் நேசிச்சவர் நல்லா இருக்க தன்னையே விட்டு கொடுக்கறதும் லவ்ல ஜெயிச்ச மாதிரி தான் அர்த்தம். சக்திய பத்தி என்னை எதுவுமே பேச விடாம அவனைதான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு எங்கிட்டயே சொன்னாமா. உன்னை ஏமாத்தின கெட்டவம்மா அவன். அவன் மட்டும் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழலாம். நீ மட்டும் ஏமா தனியா இருந்து கஷ்டப்படணும். அம்மாடி, நீயும் கல்யாணத்தை பண்ணிக்க. நான் பாத்துக்கிறேன். என்ன நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. சரிம்மா, உன்னை நடிக்க அழைச்சுக்கிட்டு போனாரு அந்த வெற்றி தம்பிக்கிட்ட போன கொடுமா. கொடுக்குறேன். ஒரு நிமிஷம். ஏங்க, சுவாமிஜி உங்ககிட்ட பேசணுமா? என்கிட்ட பேசணுமா? பேசுங்க. ஹலோ சுவாமிஜி, நான் வெற்றி பேசுறேன். தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அவ வந்து அங்க நடிச்சுக்கிட்டு இருக்கா. நந்தினி ரொம்ப நல்லவப்பா. அவ ரொம்ப நல்லா இருக்கணும். அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வைப்பா. எங்க எல்லாரோட ஆசையும் நந்தினி கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா வாழணும். அத நாங்க பார்க்கணும் தம்பி. அவளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க உங்களால மட்டும்தான்ப்பா முடியும். கண்டிப்பா கல்யாணத்தை பண்ணி வைப்பீங்கன்னு நம்புறேன் தம்பி. நானே நேர்ல வந்து நந்தினிய பார்க்கணும்னு ஆசை இருந்தாலும் என்னால அங்க வர முடியலப்பா. நீங்க தான் நந்தினிய பத்திரமா பாத்துக்கணும். நான் பாத்துக்கிறேன் சுவாமிஜி. நிச்சயமா அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பேன். அந்த நம்பிக்கையில தான்ப்பா நானும் இருக்கேன். சரி சுவாமிஜி, வச்சிடுறேன். சரிப்பா. சுவாமிஜி என்ன சொன்னாரு? சுவாமிஜி உனக்கு கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறாரு. காலகாலத்துல பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கிறதான நல்லது. ஆனா நான் உன்னை ஏன் சுயநலத்துக்காக என்ன மன்னிச்சிரு. அவர்கிட்ட நான் எப்படி பேசுறதுன்னு தெரியல. சாரி. நீ அங்கேயே இருந்துடாம ஒரு நல்லவரா பார்த்து கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு வாழ்க்கையில செட்டில் ஆற வழியே பாருமா.
பாத்தியா கைவில இவ செஞ்ச தப்புக்காக நம்ம வெற்றி மாமாவை மிஸ் பண்ணிட்டோம்ல. ஆமாண்டி, நம்ம வெற்றி மாமா ரொம்ப நல்லவர். நம்ம லட்சுமி அக்கா மேல இருக்கிற பாசத்துல நம்ம எல்லாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னாரு. இப்ப அவர் மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்கும். லவ் பண்ணாலே பிரச்சனை வருது. நான் யாரையும் லவ் பண்ண கூடாதுங்கிற முடிவுல இருக்கேன். நீ என்னடி லவ் அதுன்னு பேசிட்டு இருக்க? லட்சுமி அக்கா வராங்க, அப்புறமா பேசிக்கலாம். ஏ ராணி, சொல்லுங்க அக்கா. உங்க 3 பேருக்கும் நான் அந்த மைனரை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு என் மேல கோவமா வருதா? அக்கா, நீ எந்த முடிவு எடுத்தாலும் அதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது. இருந்தாலும் அந்த மைனர் ரொம்ப கெட்டவன்க்கா. பல பெண்களோட தொடர்பு வச்சிருக்கான். அவனை போய் கல்யாணம் பண்ணிக்கணுமான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. எத்தனை தடவை யோசிச்சாலும் இந்த அவசர கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறது தான் என்னோட முடிவு. இதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், நல்லா இருக்கணும். இதோ யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு நினைச்சு வாந்தி எடுத்துக்கிட்டு அழுதுட்டு இருக்காளே, அவளும் நிம்மதியா சந்தோஷமா நல்லா இருக்கணும். அதுக்காக நான் என்ன முடிவு வேணாலும் எடுப்பேன். ஏராணி, சின்ன வயசுல நீ என்ன தூக்கி விளையாடி இருக்கியா? இல்லடி, சும்மா விளையாட்டுக்காகவாது என்ன தூக்கி இருக்கியா? இல்ல. ஆனா நான் உங்க 3 பேரையும் தூக்கி வளர்த்திருக்கேன்டி. நிலாவை காட்டி சோறு ஊட்டி இருக்கேன். நீ மோகனாவை தூக்கி வளர்த்திருக்க, அவ கோகிலாவை தூக்கி வளர்த்திருக்கா. ஏராணி, நாம தூக்கி வளர்த்த மோகனாவை நாமளே கஷ்டப்படுத்தலாமா சொல்லு? அக்கா, கூடாதுல்ல? அதுக்காக தான் ராணி நான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கேன். தயவு செஞ்சு இனிமேல் இந்த வீட்டுல யாரும் நான் எடுத்த முடிவு தப்பு, நான் தப்பானவனை கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு பேசாதீங்க. புரிஞ்சுதா? இங்க பாரு, வயித்துல கருவை சுமந்துட்டு இருக்கா. இந்த மாதிரி நேரத்துல நாம அவளை சந்தோஷமா வச்சுக்கணும்டி. அவளை அழ வைக்க கூடாது. இனிமே மோகனாவோட சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். புரிஞ்சுதா? சில நேரத்துல அவளை பார்க்கும்போது அம்மா சொன்ன வார்த்தை பழிச்சிருச்சோம் தாண்டி எனக்கு தோணுது. என்னக்கா சொல்றீங்க? ஆமா ராணி, அம்மா எப்ப பார்த்தாலும் அவளை பார்த்து முந்திரி கொட்டை எல்லாத்துலயும் உனக்கு அவசரம்னு எப்பவும் திட்டுவாங்க. அதனாலதான் அவ அவசரப்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி கர்ப்பமா வந்து நிக்கிறாளோன்னு எனக்கு தோணும். அவ நல்லா இருக்கணும்டி, அவ சந்தோஷமா இருக்கணும். அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்டி. ஏய், அழக்கூடாது. என் தங்கச்சிங்கெல்லாம் எப்பவும் எதுக்காகவும் அழக்கூடாது.
லக்ஷ்மி என்ன பண்ற? லக்ஷ்மி லக்ஷ்மி நில்லு. ஏய் என்ன இது? நீ எதுக்கு இதெல்லாம் பண்ற? எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு டாக்டர் சொன்னார்ல. டேய் கதிரு, லக்ஷ்மி கஷ்டப்பட்டு தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு இருக்கா. நீ உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்க? நான் கவனிக்கலண்ணே. அண்ணே நான் தூக்குறேன். இல்ல வேணாம் வேணாம், நானே தூக்கிட்டு போறேங்க. லக்ஷ்மி உனக்கு உடம்பு சரியில்லை. உன்னை யார் இந்த வேலையெல்லாம் பண்ண சொன்னா? யாருமே சொல்லலங்க. நான் தான் அத்தைய குளிப்பாட்டலான்னு வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வந்தேன். ஐயோ லக்ஷ்மி, டாக்டர் வேண்டான்னு சொன்னார்ல. ஏண்டா இந்த வேலையெல்லாம் நீ பார்க்க மாட்டியா? இல்லண்ணே. இத்தனை வாட்டிட்டு அவனுக்கு சொல்றது. என்ன ஏன் இப்படி இங்க சத்தம் போட்டுட்டு இருக்க? ஏன்பா லக்ஷ்மிக்கு உடம்பு சரியில்லை. அம்மா ஒரு வாரம் உங்களால குளிப்பாட்ட முடியாதா? பாவம் லக்ஷ்மி, இப்பதான் உடம்பு தேறி வருது. மறுபடியும் எங்கேயாவது வலிக்கு விழுந்தா என்னப்பா பண்றது? ஏண்டா டேய் வெற்றி, உன் பொண்டாட்டி மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்கியாடா? உன் பொண்டாட்டி நீ பாத்துக்கிற மாதிரி என் பொண்டாட்டி நான் பாத்துக்கிறேன்டா. லக்ஷ்மி இனிமே நீ எந்த வேலையும் செய்யக்கூடாது. டேய் கதர், நம்ம ஊர் லைப்ரரிக்கு போய் லக்ஷ்மிக்கு ஏதாவது நல்ல புக்ஸ் எடுத்துட்டு வா. சரிண்ணே. லக்ஷ்மி அதை படிச்சுக்கிட்டே கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடு. அண்ணே நானே லைப்ரரிக்கு போகணும்னு நினைச்சேன். கரெக்டா ஞாபகப்படுத்திட்டீங்க. ஏ கதிரு, நீ லைப்ரரிக்கு போறியா? உனக்கு சம்பந்தமில்லாத விஷயமாச்சாடா அது? அதுவா? அனுஷ்கா தான் போக சொன்னாங்க. அனுஷ்காவா? அது அது வந்து ஏண்டா அங்க போய் சினிமா நடிகை போட்டோ எல்லாம் பார்க்க போறியா? இல்லப்பா, அது அது வந்து ஏன்டா தடுமாறுற? புதுசா ஒரு புக் அனுஷ்கான்னு ஒரு ரைட்டர் எழுதுனது, அதை எடுக்கத்தான். இல்லையே நீ தடுமாறிய. இல்லப்பா நான் சொல்ல வந்தேன், நீங்க அதுக்குள்ள பேசிட்டீங்க. நான் போய் புக் எடுத்துட்டு வரேன்ப்பா. சரி சீக்கிரம் போடா. லக்ஷ்மி இனிமே நீ எந்த வேலையும் செய்யாத. கதிர் எடுத்துட்டு வர புக்ஸ படி, இல்லனா டிவி பாரு. சரியா? நான் என் பொண்டாட்டி மேல வச்சிருக்கிற அதே மாதிரி பாசத்தை நீ உன் பொண்டாட்டி மேல வச்சிருக்கடா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? முதல்ல நீ அப்படி இல்லை, இப்பதான் மாறிட்ட. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. வள்ளியம்மைக்கு நானே குளிப்பாட்டுறேன். இனிமே அவன் பொண்டாட்டி வேலையை அவன் தான் பாத்துக்கணும். சரியா? இல்லப்பா என்கிட்ட. லக்ஷ்மி எந்த வேலையும் நீ செய்யாத. கதிர் எடுத்துட்டு வர புக்ஸ படி. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. சரியா? வா ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடு. வா. இல்ல நானே போய்க்கிறேங்க. நில்லுங்க. பாத்தீங்கல்ல உங்க தம்பி அவர் பொண்டாட்டியை எப்படி பாத்துக்கிறாருன்னு. நீங்களும் இருக்கீங்களே தண்டத்துக்குன்னு. நீ கவலைப்படாத தேனு. உனக்கும் லட்சுமி மாதிரி அடிபட்டா நானும் உன்னை நல்லா பாத்துக்கிறேன். என்ன சொன்னீங்க? இல்ல இல்ல இல்ல, நான் கயிறு ஃபேக்டரிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னேன். அதான பார்த்தேன். நான் போயிட்டு வரேன். லக்ஷ்மி மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்கணுமா? நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். என்னடி சொல்ற? எப்போ இப்படி ஆச்சு? அது நடந்து ஒரு வாரம் இருக்கும். ஏன் தேனு, இந்த மாதிரி நல்ல விஷயத்தெல்லாம் உடனே போன் பண்ணி சொல்ல மாட்டியா நீ? அந்த ஆக்சிடென்ட்ல அவ போய் சேர்ந்திருந்தான்னா உடனே சொல்லிருப்பேன். அவதான் சின்ன அடியோட எந்திரிச்சு வந்துட்டாளே. அத நினைச்சு நான் சோகத்துல இருக்கும்போது உனக்கு போன் பண்ண மறந்துட்டேன். சரி, இப்ப எப்படி இருக்கா அவ? அவளுக்கு என்ன, ரெஸ்ட் எடுக்கிறேன்னு தின்னுட்டு ரூம்ல அடைஞ்சு கிடக்குறா. சரிடி, இப்பவாவது சாவி கொத்த உங்ககிட்ட கொடுத்து வீட்டு பொறுப்ப பாத்துக்க சொன்னாலா இல்லையா? அப்படியே கொடுத்துட்டாலும் அட போமா, கோவத்தை கிளப்பிக்கிட்டு போன் பண்ணி வெறுப்பேத்திட்டு இருக்க. ஏய் தேனு, சலிச்சுக்காம என்ன நடந்ததுன்னு சொல்லுமா. லக்ஷ்மி உடம்புக்கு முடியாம இருக்கிற கேப்ல வீட்டு வேலைங்களை செஞ்சு மாமனார் கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா அந்த லக்ஷ்மி எழுந்து வந்து உடம்புக்கு முடியலனாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிட்டு இருக்கா. ஏய், இதெல்லாம் வீட்ல இருக்கிறவங்கள சென்டிமெண்டா சமாளிக்கிறதுக்காக பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னம்மா சொல்ற? ஆமாமா, உடம்புக்கு முடியாம லட்சுமி எவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செய்யறாளேன்னு அவளை பத்தி பெருமையா பேசதான் இப்படி நடிக்கிறா. அம்மா நீ சொல்றதும் சரிதான். இப்ப கூட லக்ஷ்மிய வேலை செய்ய வேண்டான்னு வெற்றி அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருந்தான். அவ இடத்த அவ யாருக்கும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறா. நீயும் லட்சுமி மாதிரியே
அந்த வீட்ல நல்லது செய்யற மாதிரி நடிச்சு அனுதாபத்தை சம்பாதிமா. அப்பதாண்டி உன் மேல சிம்பதி வரும். சரி சரி, நான் அதை பாத்துக்கிறேன். அது என்னமோ தெரியலம்மா, நான் சமைச்சு போட்டா மட்டும் உப்பு இல்ல உரப்பு இல்லன்னு யாருமே சரியா சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அப்புறம் சாப்பாட்டு கீழே துப்புறாங்க, என்ன குத்தி காட்டி பேசுறாங்க. ஏமா, நான் உங்ககிட்ட தானே சமையல் கத்துக்கிட்டேன். அதான் உன் சமையல் அப்படி இருக்குது. என்ன என்ன சொன்ன? என்ன சொன்ன? இல்லடி, லட்சுமிய விட நீ நல்லா சமைக்கிறேங்கிற பொறாமையில உன்னை மட்டம் தட்டுறதுக்காக அப்படியெல்லாம் பேசுவாங்க. நீ அதெல்லாம் கண்டுக்காத தேனு. உன் காரியத்துல நீ கண்ணு கருத்துமா இரு. சரிம்மா. சரிடி செல்லம். சரி, ரொம்ப நேரம் உன்கிட்ட பேசுறது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ. நான் தான் உனக்கு தப்பு தப்பா சொல்லி தரேன்னு சொல்லி அவங்களுக்குள்ள நினைச்சுக்குவாங்க. தேனு, நான் அப்புறம் பேசுறேமா. சரிம்மா. எப்பதான் இவ இது எல்லாத்தையும் கத்துக்க போறாளோ, எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்கே. மரமண்ட மரமண்ட அவங்க அப்பா மாதிரியே இருக்கா. இதுங்க கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறதுன்னு தெரியலையே.